சௌந்தர்யாவை தப்பாக பேசின இந்த கண்ணியன் செம்புகள்லாம் இங்கே வரவும் சௌந்தர்யா வந்து தரகரவாக வந்து பேசுனீங்க பார்த்தீங்களா? சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி மேலே வந்து அப்படியே படுத்துக்கிறா, அப்படியே இது பண்ணுறா, அப்படியே அது பண்ணுறா அப்படின்னு சொல்லி பேசுனீங்களடா. இந்த முத்துக்குமரன் செம்புகளை இங்கே வாங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். அதாவது அதில் இந்த தோல்வி மீடியா அப்படிங்கிற ஒரு சேனலுக்காரன் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு வந்து செம்படிக்கிறான். மற்ற சேனல்லாம் முத்துக்குமரனுக்கு செம்படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து சௌந்தர்யா என்ன பேசுகிறாங்களோ அதுலேருந்து இப்போ நம்ம திட்டுறோம் இல்லையா முத்துக்குமரன், அதே மாதிரி தான் அவங்க திட்டுறாங்க. சௌந்தர்யா வந்து வன்மம் பிடிச்சோ பொறாம பிடிச்சோ அப்படின்னு சொல்லி அது அந்த கேமில் வந்து திட்டுறாங்க. அதை நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியதாக. ஏன்னா அப்போ நம்ம திட்டுறோம், அவங்க திட்டுறாங்க, ஒரு போட்டி அப்படி தான் போகணும் வைங்களேன். ஆனால் இந்த தோல்வி மீடியாக்காரன் என்ன பண்ணுறான், அது ட்விட்டரில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த படத்தை போட்டு பார்த்தீங்களா சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி மேலே இப்படி இருக்கா, அதே மாதிரி போன சீசனில் வந்து அசல் கோளாறு இப்படி தான் வந்து அந்த பெண்ணோட வந்து இப்படியே உரசிட்டே இருந்தான், அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து ஆண்களோட உரசினாலே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்குமரன் செம்புகள் தான். நான் கூட இது விஷால் செம்புகளா, விஷாலோட ஆட்கள் தான் இப்படி பண்ணுறாங்களா அப்படி சொல்லி பார்த்தேன். விஷால் அந்த பேச்சை நிப்பாட்டினதுலேருந்தே விஷாலோட செம்புகள் நம்ம சேனலில் திட்டுறதில்ல, நம்மளையும் திட்டுறதில்லை. ஆனால் இதை யார் பண்ணுறா அப்படின்னா இந்த முத்துக்குமரன் செம்புகள் தான் இப்போ எடுத்து போட்டு பார்த்தீங்களா இப்படி உரசுறாங்க அப்படின்னு சொல்லி போடுறான். அவங்களுக்கு நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த படத்தை பாருங்கள், இது யார் உங்கள் அண்ணன் முத்துக்குமரன், உங்கள் அண்ணன் கண்ணியன் என்ன பண்ணுறான் பாரு. கண்ணியன் மேலே யார் படுத்திருக்கா? சௌந்தர்யா வந்து இது சௌந்தர்யா படுக்கல, கண்ணியன் மேலே சாச்சனா படுத்திருக்குது. என்ன எப்படி படுத்திருக்கு அப்போ பார்த்தீங்களா? சாச்சனா வந்து அப்படி கண்ணியன் அப்படி சொல்லிடலாமா? அப்படி சொல்ல எங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம் தான். ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா இங்கே மைண்டில் வந்து ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு தம்பி மாதிரி அவங்க வந்து சௌந்தர்யா ஜெஃப்ரி மேலே வந்து கை போடுறாங்க, ஜெஃப்ரியை வந்து இப்படி ஜெஃப்ரி மேலே படுக்கிறாங்க, அதே மாதிரி சௌந்தர்யா வந்து ரயான் மேலே வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து இப்படி தோளில் சாயிறாங்க அப்படின்னா நாங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டோம்னா உங்களுக்கு தப்பாக தெரியுமே. அப்போ இதுக்கு பேர் என்ன? உங்கள் கண்ணியன் என்ன பண்ணுறாரு? ஐயோ சாச்சனா என் மீது படுக்கிறதா, ஐயோ நான் ஒரு கண்ணியன் அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணியன் எந்திரிக்க வேண்டியதாடா. அது என்னடா உங்கள் கண்ணியன் மேலே வந்து சாச்சனா படுக்கலாம், பெறலாம், உருளலாம், அது அண்ணனும் தங்கச்சியும். ஆனால் அதே சௌந்தர்யா பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கெட்ட பொண்ணு, கேடு கெட்ட பொண்ணு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.